பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வயிறு, கர்ப்பப்பை, இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும். பண்ணியிருக்கீங்களா? அது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு உராய்வு, ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில், இதுகளில், மூட்டுகளில் ஆனால் கூட 1 கோடி 10 லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும். ஏன்னா அதுக்கு ஈடு எனக்கு கிடையாது. பிளேயருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன். இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பல அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும். இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகளது அப்படியே முளை விட்டுருது. தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும். ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரை வாழ்த்துற வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமி. வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருன்னா ரொம்ப வந்து போயிடுவாங்க. இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம். இது இவங்களோட வெற்றி இல்லை. பார்த்துட்டு இருக்கவங்க சில பொறாமைப்படலாம், கொள்ளலாம், என்னடா அப்படின்னு. இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க. தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும். அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது. அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணின சம்பவம், அவ்வளோ அரசியல் இருக்குது, மறக்க முடியாது. அந்த பொண்ணு வெயிட்டை ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட் ஏறும். டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும். 50-80 போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மல்யுத்த வீராங்கனை அடித்து புள்ளி போட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை. ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வரணும். இன்றைக்கி 2025 தானே. இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது? அடுத்த ஒலிம்பிக்கு வந்துடும் சார், கூடிய சீக்கிரத்தில். அதில் வருவோம், அதில் கொண்டு வர்றேன் கபடியை. அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடானா இதானா கொண்டு வர்றேன். அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம். உன் கல்யாணத்தில் 100 பவுன் நகை போடுறேன். நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில். ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள்.